சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை இணைப்பது தொடர்பான அறிவிப்பு தமிழக அரசு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அது மேலும் தள்ளிப்போகும் சூழல் உருவாகியுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது சுமார் 1,15,00,000 பயனாளர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். அரசு அறிவித்த தகுதி பட்டியலுக்குள் வந்தும் சிலரது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதேபோல் அரசின் நிபந்தனைகளை தளர்வை ஏற்படுத்தி பெரும்பாலான பெண்கள் பயனடையுமாறு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பெண்களின் சுயமரியாதையை காத்து பொருளாதார ரீதியாக அவர்களை வலுவாக்க தமிழக அரசு பல திட்டங்களை முன்னெடுக்கிறது. அதில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாகவும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2023 செப்டம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வந்த இத்திட்டத்தில் தொடர்ந்து பயனாளர்கள் இணைக்கப்பட்டு வந்தனர். கடந்த ஒரு சில மாதங்களாக புதிய பயனாளர்கள் இணைக்கப்படவில்லை. புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அட்டைகள் பெறுவதில் கால தாமதம் ஏற்பட்டதால் அவர்களும் இத்திட்டத்தில் இணைய முடியாமல் போனது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். திட்டத்தில் இணைய கடந்த ஆண்டு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்தவர்களின் எண்ணிக்கை 1,63,00,000 பேர். தற்போது அதில் 1,15,00,000 பேர் பயனாளர்களாகியுள்ளனர். எனவே விடுபட்ட 48 லட்சம் பேருக்கும் புதிதாக ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்த சுமார் 2 லட்சம் பேருக்கும் சேர்த்து மொத்தம் இன்னும் 50 லட்சம் பேர் திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான நடத்தை விதிகள் ஜூன் 6ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்த நிலையில் பயனாளர்கள் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டது. ஆனால் அடிப்படையான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. தற்போது ஜூன் மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை தவணையை பயனாளர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஜூன் 15க்குள் அந்த தொகை வரவு வைக்கப்படும். எப்போது புதிய பயனாளர்கள் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கோட்டை வட்டாரங்களில் விசாரித்தோம். மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கி கொள்ளப்பட்டவுடன் அந்த பணிகள் தொடங்குவதாக இருந்தது. அதற்குள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானது. ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 13ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதுவரை அரசு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடாது. அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை பயனாளர்கள் விரிவாக்க அறிவிப்பு வெளியாகும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதிய பயனாளர்களுக்கு சேர்த்து உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அதற்கடுத்து ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவந்துவிடும். அதற்கு முன்னர் உரிமை தொகை வழங்கப்பட்டால் மட்டுமே திமுக அரசு அதிருப்திகளை சமாளிக்க முடியும் என்கிறார்கள். எனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க உள்ளவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.